ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் சிம்ப்ளி அனி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இன்றைக்கி விலாக் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். என்னோடய லைஃப்பில் ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்க போகுது இது. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. திடீர்னு ஒரு சடன் ஹெல்த் இஷ்யூஸ், அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே ஓவரால் ஒரு பெரிய டிப்ரெஷன் அப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் அப்படி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுனால ஓகே ஒய் நாட், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். மார்னிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் தேடி கண்டுபிடிச்சது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வந்து குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வீடியோவில் சொன்னால் லேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகிறது, விட்டமின் சி நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது, B12 அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த நெல்லிக்காயில். ஸோ அதை நம்ம வந்து ஜூஸாக போட்டு காலையில் குடிக்கலாம், இல்லை வெறுமனேவும் சாப்பிட்லாம். பட் அது ஒரு ஷார்ட்ஸாக குடிக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில். அண்ட் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே போடாமல் இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஸோ தட் ஹேரோட ரூட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இதில் வேணும்னா நம்மளோட எசன்ஸ் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மோரோட அடித்து வச்சு குடிக்கலாம், இல்லை வந்து சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு கூட குடிக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட் வைஸ் எப்படி வேணால் பண்ணலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு குடிப்பேன். இப்போ அதான் போட போகிறோம். ஸோ ரீசெண்டாக ரேவந்த்க்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்துருச்சு. பட் ஆனால் அது நாங்கள் நார்மலாக விட்டுட்டோம். பட் சடனாக வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் குறைய ஆரம்பிச்சு அது வந்து ரொம்ப சிவியர் அனிமிக் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் வி காட் டு நோ தட் அல்சர் இல்லை, இது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்றது வந்து எண்டோஸ்கோப்பி மூலயமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அவருக்கு வந்து ஹீமோக்ளோபின் ஏற்றுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் சியும் உடம்புல இருக்கணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆஃப்டர் அ வெரி பிக் ரிசர்ச். ஸோ அதனால் டாக்டர்ஸோட ஹெல்ப் அண்டு நம்மளோட பர்சனல் ரிசர்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து பெருசாக வெளியே போய் சாப்பிட்ற பர்சன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அப்பப்போ வந்து போகிறது இருக்குது. ஸோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நாங்கள் மட்டும் சாப்பிடாம மெருக்கும் நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம். அவளும் இப்போ கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் அதான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சீன் பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம்ன்றனால எனக்கு இந்த ஆப்பம் பேட்டர், தோசை மாவு, இட்லி அது எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து எனக்கு ரெடிமேடாக வந்துடும். எனக்கு அரைக்க தெரியாது அண்ட் வீட்டில் கிரைண்டரும் கிடையாது. அதனால் டிஃபால்ட்டாக அம்மா வீட்டிலேருந்து இந்த ஆப்பம் மாவுலாம் கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம வேலை வந்து அதுக்கு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக அந்த அல்சர் ப்ராப்ளம் குறையிறதுக்கு, அந்த பாக்டீரியா ஆகிறதுக்கும் தேங்காய் பால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு வந்து தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணி ஆப்பம் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க், இது வந்து பாட்டி ஊர்லேருந்து வந்த தேங்காய், அதனால் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து தேங்காய் பாலில் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவாங்க ஹெல்த்தி வெர்ஷனாக. பட் என்னமோ எனக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும். ஸ்டில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வரணும்னு நினச்சிட்டு சுகர் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கலாம். பட் ஆனால் என்னமோ எனக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் தான் அந்த தேங்காய் பால் சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல. ஏன்னா நாங்கள் பெருசாக சுகர் யூஸ் பண்ணுற பர்சன்ஸே கிடையாது. அதனால் எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நாங்களாக எக்ஸ்கியூஸ் டே மாதிரி எங்களுக்கு இந்த தேங்காய் பால் டைமில் மட்டும். ஸோ அதனால் எப்போவுமே நான் தேங்காய் பாலுக்கு வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சுகர் அதிகமாகவும் போட்டு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அது மாதிரி. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் போட்டுக்கிறது. அண்ட் எங்ககிட்ட தோசை கல் தான் இருக்குது, ஆப்பக்கடாய் வந்து இல்லை, அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதனால தோசை கல்லுலேயே வந்து ஊத்தப்பம் மாதிரி பேஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்து நான்
தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அண்ட் காலையிலே ரேவந்த் வந்து சோரட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் ஒரு 7 o'clock ஒரு 5:30 நினைக்கிறேன், சாரி 5:30க்கெலாம் போயிட்டு மார்னிங் உங்களுக்கு மட்டன் கடையில் போனீங்கன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதனால் காலையிலே போயிட்டு அந்த சோரட்டி வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை ரொம்ப அதிகம் இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால சரி அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலையில் அந்த சோரட்டி வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெட்டர் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி என்ன மாதிரி டைப் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது அல்சராகவே இருக்காது, ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இது சோரட்டி நான் ரொம்ப சிம்பிளாக நார்மல் வெங்காயம் பச்சை மிளகா, பட் பச்சை மிளகா மட்டும் நான் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து பெப்பர் போட்டு இறக்கியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப எம்மையாக இருந்துச்சுன்னு ரேவன் சொன்னாங்க, பட் நான் சாப்பிட்ல. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். நீ சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்கும் நல்லா இல்லையும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சூடாக எடுத்து கடிச்சு சாப்பிடு. நல்லா இருக்கா? ஈரல் தானே அது, பின்ன ஈரல் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். இவங்க 2 பேரும் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற வீடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அலங்கோலமாக மாறப்போகும். அதையும் நான் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இப்போ இந்த வீட்டில் ரேவந்த் ஒரு 1 வீக்காக இருக்கிறான்றதுனால எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. டெய்லி விளையாட்டு தான், எல்லாத்தையும் ஏற கட்டுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் மீன் வயல் அப்படியே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக காரமே இல்லாமல் ஒரு தக்காளி சாதம் அண்ட் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எக் ஆம்லேட் அதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். எக் ஆம்லேட் இல்லை, லைக் பொடி மாஸ் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப் எடுத்தோம். அதனால் பெருசாக வீடியோவே என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலி மறந்துட்டேன். இதை சாப்பிடும் போது தான் ஞாபகமே வந்தது. ஸோ குட்டி நேப் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ரேவந்தோட எண்டோஸ்கோப்பியோட பயாப்சி ரிப்போர்ட் ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆஸ் பர் ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கையில் எதுவும் இல்லை. அந்த நார்மல் பாக்டீரியான்னு ஃபைண்ட் பண்ணதுனால ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் எல்லாமே நார்மல் ஆகிடும்னு சொன்னதுனால கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் அன்றைக்கி கரெக்டாக கிருத்திகைன்றதுனால ரொம்ப எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. சரி ஓகே நம்ம போயிட்டு முருகருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குமரகுன்றம் கோவில். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். அதாவது ரொம்ப பயந்த ஒரு நாள்லேருந்து ஒரு சின்ன ஹோப்பான ஒரு பெட்டர் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்றைக்கி போச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ டே இன் மை லைஃப்னு ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 2 days vlog-ஆக போயிடுச்சு. ஆல் சடன் ஃபார் அ ரீசன் தான். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. See you back. Bye.